source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. அதிநவீன ஸ்பைவேர் மூலம் ஐபோன்களை உளவு பார்க்க முயற்சி நடப்பதாக ஆப்பிள் எச்சரித்துள்ளது. இந்த தாக்குதல் எப்படி நடக்கிறது, இதிலிருந்து தப்பிப்பது எப்படி, விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் கவிதா. சில ஐபோன் யூசர்களை மட்டும் குறிவச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கப்படுற அதிநவீன உளவு சாஃப்ட்வேர் மெர்சினரி ஸ்பைவேர் மூலமா ஹேக் பண்ண முயற்சி நடக்கிறத ஆப்பிள் நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. உடனே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியா ஒரு எச்சரிக்கை அலர்ட்டையும் அனுப்பி வச்சிருக்காங்க. சமீபத்தில் அனுப்பப்பட்ட இந்த எச்சரிக்கை உலகம் முழுக்க இருக்கிற 110க்கும் அதிகமான நாடுகளில் நூற்றுக்கணக்கான யூசர்களுக்கு போயிருக்கு. இந்த வரிசையில் இந்த வார்னிங் மெசேஜ் வந்து சாதாரணமாக விட்டுறாம ரொம்பவே கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இந்த மெசேஜ் வந்ததாலேயே உங்கள் ஃபோன் முழுசாக ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களை தனியாக டார்கெட் பண்ணி ஃபோனுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆப்பிளோட செக்யூரிட்டி சிஸ்டம் முன்கூட்டியே கண்டுபிடிச்சு உங்களை உஷார்படுத்துது. இந்த மெர்சினரி ஸ்பைவேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இது நம்ம வழக்கமாக பார்க்குற சாதாரண வைரஸ் இல்லை. சில பெரிய பிரைவேட் கம்பெனிகள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் உருவாக்குன NSO குரூப் மாதிரி ஆளுங்க கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி உருவாக்குற பக்கா உளவு சாஃப்ட்வேர் இது. இதை யார் வேணும்னாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிட முடியாது. பல 100 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்து அரசாங்கமோ இல்லைனா உளவு அமைப்புகளோ அல்லது பெரிய அதிகாரத்தில் இருக்கிற அமைப்புகளோ மட்டும்தான் இதை காசு கொடுத்து வாங்குவாங்க. இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்னா, நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபோட்டோஸ், லைவ் லொக்கேஷன், கால் ஹிஸ்ட்ரின்னு மொத்த டேட்டாவையும் உங்களுக்கே தெரியாமல் திருடிடும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு துளி கூட டவுட் வராத அளவுக்கு ஃபோனோட மைக், கேமரா எல்லாத்தையும் அதுவாக ஆன் பண்ணி பக்காவாக உளவு பார்க்கும். இது யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரண பப்ளிக்காக இதை வச்சு யாரும் குறிவைக்க மாட்டாங்க. புலனாய்வு பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், தூதரக அதிகாரிகள் மாதிரி முக்கியமான விஐபிகளை உளவு பார்க்க தான் இதை பயன்படுத்துவாங்க. சரி, இந்த மெர்சினரி ஸ்பைவேர் ஃபோனுக்குள்ளே எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு வைரஸ் ஃபோனுக்குள்ளே வர நாம் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணணும், இல்லைனா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி அதிநவீன ஸ்பைவேர் உள்ள வர்றதுக்கு வழியே வேற. ஜீரோ கிளிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் எந்த லிங்கையும் தொடவே தேவையில்லை, எந்த மெசேஜையும் ஓப்பன் பண்ண கூட வேண்டாம். உங்கள் ஃபோனில் இருக்கிற iMessage, வாட்ஸ்அப் அல்லது FaceTime மூலமாக ஒரு கண்ணுக்கு தெரியாத டேட்டா மெசேஜ் வரும். நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் சாஃப்ட்வேரில் இருக்கிற சின்ன பாதுகாப்பு குறைபாட்டை பயன்படுத்தி அதுவாக உள்ள நுழைஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைலண்ட் கால்ஸ். வாட்ஸ்அப் அல்லது FaceTimeல ஒரு கால் வரும். நீங்கள் ஃபோனை எடுத்து பேசவே வேண்டாம். மிஸ்டு கால் ஆனாலும் சரி, அந்த ரிங் ஆகிற சில நொடிகள்லேயே சாஃப்ட்வேர் உள்ளே ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த கால் வந்த ஹிஸ்ட்ரியும் ஃபோனில் இருந்து தானாகவே டெலீட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மடை மாற்றம். அதாவது ஏர்போர்ட், ஹோட்டல் மாதிரி இடங்களில் இருக்கிற போலி வைஃபை நெட்வொர்க் மூலமாகவோ அல்லது செல்ஃபோன் டவர் சிக்னலை ஏமாற்றியோ ஃபோனுக்கு வர்ற டேட்டா வழியாக உள்ளே இறக்கிடுவாங்க. ஆப்பிள் கம்பெனிக்கே இன்னும் தெரியாத புதுசான சாஃப்ட்வேர் ஓட்டைகளை கண்டுபிடிச்சு வச்சுருப்பாங்க. ஆப்பிள் அதை சரி பண்ணுறதுக்குள்ளே இந்த வழியாக வந்து ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, யூசர் எந்த தப்பும் பண்ணாமலே ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கும் போதே காற்றுல வர்ற மாதிரி உள்ளே வந்து புகுந்துரும். இப்போ உண்மையாலுமே நமக்கு ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்து தான் நமக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, ஒரிஜினல் மெசேஜ் எங்கெல்லாம் வரும்னா, ஐஃபோனோட லாக் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனில், அப்புறம் ஆப்பிள் ஐடியில் கொடுத்துருக்குற உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த அலர்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் account.apple.com வெப்சைட்டில் லாகின் பண்ணால் பேஜோட டாப்லேயே ஒரு பேனர் மாதிரி இந்த வார்னிங் காட்டும். மெசேஜில் வர்ற எந்த லிங்கையும் தெரியாமல் கூட நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. நீங்களாக தனியாக ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி account.apple.comனு டைப் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். மெசேஜ் உண்மையாகவே ஆப்பிள் அனுப்புனது தானா அப்படிங்கிறத அந்த பேஜோட மேலேயே தெளிவாக காட்டும். ஆப்பிள் நிறுவனம் இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் அனுப்பும்போது எந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ண சொல்லாது. புதுசாக ஆப்போ இல்லைனா வந்து இன்ஸ்டால் பண்ண எதுவுமே சொல்லாது. முக்கியமாக மெயில் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ உங்கள் பாஸ்வேர்டையோ இல்லைனா ஓடிபியோவோ கேட்கவே கேட்காது. அப்படி ஏதாச்சும் கேட்டால் அது கண்டிப்பாக ஃபேக் மெசேஜ் தான். அடுத்து இந்த வார்னிங் மெசேஜ் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே அப்டேட் பண்ணணும். உங்கள் ஐஃபோன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற மற்ற ஆப்பிள் டிவைஸ்களையும் உடனே லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா இந்த மாதிரி தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து அந்த அப்டேட்லேயே இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் உதவியை கேளுங்க. அடுத்து பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகம். அதனால் உடனே சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவங்களோட ஆலோசனையை கேட்கறது ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோனை ரீசெட் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பர்ட்ஸ் யார்கிட்டையும் கேட்காம அவசரப்பட்டு ஃபோனை வந்து ரீசெட் பண்ணாதீங்க. இல்லைனா சிம் கார்டை கழட்டி மாற்றவோ செய்யாதீங்க. அப்படி பண்ணிட்டா ஃபோனை யார் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டிஜிட்டல் தடயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வந்தவங்க ஃபோனுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே லாக்டவுன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. அதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் லாக்டவுன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆன் பண்ணிவிடுங்க. இதை ஆன் பண்ண உடனே உங்கள் ஐஃபோன் தானாகவே ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்கு வந்து பயப்பட வேணாம். பெரும்பாலான சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்பைவர் தாக்குதல் வராது அப்படின்னாலும் நம்ம ஃபோனை சேஃபாக வச்சுக்க சில பேசிக் விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுபடி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்கோட் கொடுக்கணும். ஃபோனுக்கு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்கோட் செட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், உங்கள் ஆப்பிள் ஐடிக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வைங்க. அடுத்து ஃபோன் தொலைஞ்சு போனால் மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்க ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நம்பகமான ஆப்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஆப் ஸ்டோரில் இருக்கிற வெரிஃபை பண்ண நம்பகமான ஆப்ஸ்களை மட்டுமே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கிட்ட இருந்து வர தேவையில்லாத லிங்க்குகளையோ இல்லைனா வந்து ஃபைல்களையோ தெரியாமல் கூட ஓப்பன் பண்ணிடாதீங்க. இந்த மெர்சினரி ஸ்பைவர் தாக்குதல் எல்லாமே கோடிக்கணக்கில் காசு கொட்டி முக்கியமான பெரிய தலைகளை உளவு பார்க்க பண்ணுற வேலை. நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இதனால் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எப்போவுமே நல்லது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.